to episode 25 of Aramthane podcast. நம்ம அறம்தனை பாட்காஸ்ட்ல கால்நிலை மாற்றம் மற்றும் விளிம்புநிலை மக்கள் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் லேபர். இப்போ அக்ரிகல்ச்சர்ன்றது இன்னைக்கு காலகட்டத்துல எவ்வளோ நவீன தொழில்கள் வந்தாலும் மனித குலம் இருக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான அத்தியாவசியமான ஒரு வாழ்வாதாரம் அப்படின்றது விவசாயம் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த விவசாயத்துல இது முழுக்க முழுக்க மேனுவல் லேபர் பேஸ்டான ஒரு வாழ்வாதாரமா இருக்கும்போது அதுல அக்ரிகல்ச்சர் லேபருக்கான தேவைகள் என்ன மாதிரியா இருக்கு, அதுல இன்னைக்கு செனாரியோ என்ன மாதிரியா இருக்கு, இன்னைக்கு அந்த விவசாயம் அப்படின்ற ஒரு துறை அதுல சந்திக்கிற சவால்களும் சிக்கல்களும் அதுல இருக்கிற நுணுக்கங்களும் என்ன மாதிரியான இருக்கு அப்படின்றத பேசுறதுதான் இன்னைக்கான பாட்காஸ்ட். வாங்க எபிசோட்குள்ள போலாம். நம்ம இதுக்கு முன்னாடியே ட்ரைலேண்ட் பத்தி பேசின எபிசோட்ல ஹியூமன்ஸ் ஆஃப் ட்ரைலேண்ட்ன்ற எபிசோட்ல கேசவன் அண்ணா பத்தியான கதை பேசும்போது நம்ம இந்த சிக்கலை மேலோட்டமா பார்த்துருந்தோம். அக்ரிகல்ச்சர் லேபருக்கான தேவை ஷார்ட்டேஜ் அப்படின்றது கிரவுண்ட்ல எப்படி இருக்குது அப்படின்றது. இது அந்த ஒரு எக்ஸாம்பிள்ல கேட்டோம், சரி. ஆனா தமிழ்நாடு அளவுல ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது எவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனையா இருக்கு, இல்ல அவ்வளவு முக்கியமான பிரச்சனையா இருக்கா கார்த்தி? ஸோ முக்கியமா தமிழ்நாடு மாதிரி ஒரு அர்பனைஸ்ட் ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஒரு ஸ்டேட்ல அக்ரிகல்ச்சர் லேபர்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம இந்த பட்ஜெட் அக்ரி பட்ஜெட்டுக்காக கன்சல்டேஷனுக்காக தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணியிருந்தோம். அப்ப பிரதானமா எல்லா ஊர்கள்லயுமே பிரதானமா விவசாயிங்க வச்சிருந்த ஒரு 2-3 கோரிக்கைகளை கண்டிப்பா இந்த விவசாய தொழிலாளர்கள் ஆட்கள் பத்தல, இல்ல கஷ்டமா இருக்கு, கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குல்ல, அதுக்கு செலவு அதிகமாகுது அப்படின்றத முன் வச்சிருந்தாங்க. என்னதான் மாடர்னைஸ் ஆனாலுமே இன்னும் நிறைய வேலைகள், டிரான்ஸ்பிளான்டிங், நாத்து நடுறதா இருக்கட்டும், இல்லாட்டி முக்கியமா கல்லை எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இன்னும் ஹெவிலி டிபெண்ட் ஆன் மேனுவல் லேபர் தான், மக்கள் சார்ந்து விவசாய தொழிலாளர்கள் சார்ந்து இருக்க ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இது இப்போ பார்த்தோம்னா இது ஒரு பக்கம் விவசாயிகளுக்கான ஒரு பிரச்சனையா ஒரு பக்கம் இருக்கப்ப, இன்னொரு பக்கம் 2011 சென்சஸ் படி ஆல்மோஸ்ட் 1 கோடி பேர் விவசாய தொழிலாளர் தான் இருந்திருக்காங்க. ஸோ அது குறைஞ்சிருச்சா, என்ன ஆச்சு, இந்த ஜென்யூனாவே இந்த விவசாயிகளுக்கும் இந்த விவசாய தொழிலாளர்களுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கா, இல்லை அதை பற்றிலாம் இன்னும் நல்லா டீட்டெயிலாக நியூவான்ஸாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்த ப்ராப்ளமை புரிஞ்சுக்கணும்னா இந்த நியூவான்ஸை புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. முக்கியமாக நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குன்னா இந்த விவசாயிகளா இருந்தாலும் சரி, விவசாய தொழிலாளர்களா இருந்தாலும் சரி, 2 பேருமே அஃபெக்ட் ஆகிற ஒரு குரூப்பா தான் இருக்கு. சப்ஸ்டான்சியலா 2 பேருமே பாதிக்கப்படுற ஒரு நியூ லிபரலிசமோ இல்ல ஒரு ஒரு குளோபலைசேஷன் நோக்கி போறப்ப இவங்க 2 பேருமே பாதிக்கப்படுறாங்க. ஆனா என்ன கிரவுண்ட் லெவல் என்ன நடக்குதுன்னா, இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிறதுக்கான ஒரு கான்ஃபிளிக்ட்கான ஒரு கேவாஸாவே இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா நம்ம இன்னைக்கு எபிசோட்ல நம்ம விலாவரியா பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ மேனுவல் லேபர் கம்மியாகுறாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி நீ சொன்ன. அக்ரிகல்ச்சர் அப்படின்றது ஒரு தொழிலா ஒரு வாழ்வாதாரமா பார்க்கும்போதே ஒரு முந்தைய தலைமுறை வரைக்குமே முழுக்க முழுக்க மேனுவல் லேபர் டிபெண்டா இருந்த ஒரு வாழ்வாதாரம். அது ஒரு வாழ்வாதாரம், ஒரு தொழில் அப்படின்றத தாண்டி அது ஒரு வாழ்வியல் முறையா தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கு. அப்ப இந்த ஒரு சூழல்ல மேனுவல் லேபர் கம்மியாகிறதுன்றது இந்த அக்ரிகல்ச்சரல் சிஸ்டம், ஆக்ரோ சிஸ்டத்துல என்ன மாதிரியான இம்பாக்ட்லாம் கிரியேட் பண்ணுதுன்னு நினைக்கிற கார்த்தி? ஸோ பல விதத்துல இது இம்பாக்ட் பண்ணுது. மொதல் விஷயமா நான் பாக்குறது கொஞ்சம் கொஞ்சமா விவசாயிங்க லேபர் இன்டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுக்காக, லோ லேபர் இன்டென்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சார்ந்து இருக்க பயிர்களா இருக்கட்டும் அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிராப்பிங் பேட்டர்னே மாறி இருக்கு. முக்கியமா உதாரணத்துக்கு பார்த்தோம்னா குச்சிக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாக்கு மரங்கள் ஃபுல்லா வைக்கிறதா இருக்கட்டும், நிறைய நெல் வயல்கள் தென்னந்தோப்பானதா இருக்கட்டும், அதுக்கு இப்போ மக்காசோளம், வறண்ட நிலங்கள், மானாவாரி நிலங்கள்ல மக்காசோளம் போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே இதோட கிரக்ஸ். இந்த இதுக்கான பல லெவல்ல இருந்தாலுமே, மார்க்கெட் புஷ் எல்லாமே இருந்தாலுமே, ஒன் ஆஃப் தி காசஸா இருக்கிறது இந்த லேபர் ஷார்டேஜான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்போ உணவு பயிர்கள்ல இருந்து ஸ்லோவா நம்ம பணப்பயிர்கள், கேஷ் கிராப்ஸை நோக்கி போறதுக்கான ஒரு சினாரியோ வருது. ரெண்டாவது, நம்ம இந்த விவசாய தொழில்கள், விவசாயம் சார்ந்து இருக்க பாக்குறப்ப எங்க அக்ரிகல்ச்சர் லேபர் தொழிலாளர்கள் ரொம்ப முக்கியமா தேவைப்படுறாங்கன்னா களை எடுக்கிறது தான், வீடிங் தான். ஏன்னா மற்ற எல்லாத்தையுமே இப்ப கம்பைன் ஹார்வெஸ்டர் வந்துருச்சு அப்படின்றப்ப அறுவடைக்கான வேலை இல்லை. டிரான்ஸ்பிளான்டிங் கூட மெஷினரிஸ், சின்ன சின்ன மெஷினரிஸ் வருது, பட் அது கூட ஓகே. எங்க ரொம்ப அதிகமா காசு செலவாகுதுன்னா இந்த வீடிங், அதுக்கு தான் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க.
ஸோ அப்போ அதில் என்ன ரெஸ்பான்ஸாக விவசாயம் பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட் பற்றி தான் நிறைய நம்ம பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கோம், அது எவ்வளோ கெடுதல்னு. அதுலேயே இருக்கிறதே ரொம்ப கெடுதலான விஷயம் வந்து இந்த ஹெர்பிசைட்ஸ்னு, களைக்கொல்லிகள். அப்போ வந்து கிளைஃபோசைட், இந்த மாதிரி பல களைக்கொல்லிகள் இருக்கு. அதை வந்து யூசேஜ் வந்து பல மடங்கு அதிகமாகுது. ஏன்னா ஆட்கள் வேலைக்கு யார்கிட்ட கேட்டாலுமே வேலைக்கு ஆட்கள் இல்லை அப்படின்றப்போ இந்த களைக்கொல்லிகள் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த களைக்கொல்லிகள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கிறதுலே மோஸ்ட் டாக்ஸிக். அது நம்ம சாப்பிட்ற நம்மளா இருக்கட்டும், இல்லை வயலில் நடந்து போகிற விவசாயிங்க, இல்லை விவசாய தொழிலாளர்கள் எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்ப ஹைலி டாக்ஸிக்கான ஒரு விதம் வந்து நம்ம ஃபுட் சிஸ்டம்குள்ளே கொண்டு வரோம். இது வந்து ஒரு மேஜர் கன்சர்னாக இருக்குது. மூணாவதாக நம்ம பார்த்தோம்னா வந்து ஒரு விதத்தில் மெக்கனைசேஷன் நிறைய நடக்கிறது நல்ல விஷயம், சில நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே என்ன மாதிரி நடக்குதுன்னா லார்ஜ் ஸ்கேல் மெஷினரிஸ் தான் நிறையா வந்து இன்ட்ரடியூஸ் ஆகப்பட்டது. ஸோ இப்போ ஒரு கம்பைன் ஹார்வெஸ்டர் வந்து விவசாயத்தில் ஹார்வெஸ்டிங்கான நேரத்தை குறைக்குது, எல்லாமே குறைக்குது. ஆனால் பார்த்தோம்னா நம்ம ஊர்களில் இப்போ போய் பார்த்தோம்னா அதுக்குன்னே ஒரு பெரிய சண்டை நடக்கும். நம்ம இப்போ பரந்தூர் ரீசெண்டாக போயிருந்தப்போ கூட அங்கே வந்து கம்பைன் ஹார்வெஸ்டருக்காக தான் மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க கம்பைன் ஹார்வெஸ்டருக்காக. ஸோ அப்போ அது கிடைக்கிறதா இருக்கட்டும், அதில் வந்து அந்த கம்பைன் ஹார்வெஸ்டரும் இந்த டிராக்டர்காரங்களும் அதில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசை விவசாயிகள்கிட்ட எடுக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி மெக்கனைசேஷன்லையுமே நிறைய பிரச்சனைகள், ஷார்டேஜஸ், அந்த மாதிரி விஷயங்கள், அதில் இருக்க கான்ஃப்ளிக்ட்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. ரோடு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மெஷின்ஸ் சீக்கிரமாக வந்துடுது, ரோடுக்குள்ளே ரொம்ப தூரத்துலேருந்து வயலில் இருக்கவங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் நிறையா வருது. இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறது வந்து தரிசு நிலங்களா, ஃபேலோ லேண்ட்ஸாக விடப்படுது. ஸோ சென்சஸ் படி அகைன் 2001 2011 தமிழ்நாட்டில் 8 லட்சம் விவசாயிங்க வந்து விவசாயத்தை விட்டுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி கணக்கு இருந்தது. இப்போ ரீசெண்ட் சென்சஸ் வரல, நம்மளுக்கு இப்போ இருக்க ப்ரெசன்ட் டேட்டா தெரியல. ஆனாலுமே வந்து பிரதானமாக விவசாயமே வந்து ஒரு அன்வயபிளா போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. விவசாயம் பண்றதே வந்து ஒரு கரெக்டான இதா இருக்காது. ஒரு பெரிய நிறுவனங்களோ இல்லை மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கும் புஷ் ஆகப்படுது. ஸோ இப்படி இருக்கப்போ இன்னும் இந்த மாதிரி ஒரு பெரிய மிஷினரிஸ் வாங்கி பெரிய லேண்டை வந்து ஒரே டைம்ல ஃபார்மிங் பண்ற மாதிரி பெரிய நிறுவனங்கள், கார்பரேட்ஸ் கையில நிலங்கள் போடுறதுக்காக வாய்ப்பு இருக்கட்டும். விவசாயம் எளிய விவசாயிகள்டேருந்து இல்லாத போற மாதிரியான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதனால நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டிக்கான ப்ராப்ளமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இந்த விவசாய தொழிலாளர்களுக்கான ஒரு இஷ்யூவா வந்து தொழிலாளர்கள் இல்லாத ஒரு இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணுது. ஓகே, இப்போ நீ சொல்றத பார்க்கும்போது வெறும் லேபர் இஷ்யூ அப்படின்ட்டு யோசிக்கிற ஒரு விஷயம் டைரக்டா எங்க போய் முடியுதுன்னா அக்ரிகல்ச்சர்ன்ற ஒரு தொழில் வந்து நச்சுத்தன்மை ஆகிறதுலையும் சரி, விவசாய தொழிலில் இருக்கிறவங்க வந்து தற்சார்பு வாழ்வுகள் அப்படின்னு ஒத்துதான் எல்லாருமே பேசுவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற தற்சார்பு நிலையை விளக்குறதா இருக்கட்டும் சரி, கார்பரேட் கைகளுக்கு நிலங்களும் மெக்கனைசேஷனும் இன்னைக்கு இருக்கிற எப்படி சொல்ல, கார்பரேட்னா டெக்னிக்கல் ஒர்க்கை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அக்ரிகல்ச்சர் மாதிரியான தொழில்களுமே அவங்க கைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழலை தான் வந்து இதில் விசிபிளாக நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து விசிபிளி டேஞ்சரஸாக இருக்கும்போது என்ன மாதிரியான காரணங்கள்னால இந்த அக்ரிகல்ச்சர் லேபர் வந்து கம்மியாகிறாங்க அப்படின்ட்டு பார்க்க முடியுது கார்த்தி? ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் லேபருக்கான பல காரணங்கள் இருக்கு, அது பின்னாடி இப்போ நம்ம பார்ப்போம். பட் பொதுவாக விவசாயிகள்கிட்ட போயிட்டு பேசணும்னா ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் மற்ற காரணங்கள் என்னென்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்குன்றது அதுக்கு பொதுவாக பிரதானமாக போயிட்டு விவசாயிகள்கிட்ட கேட்டோம்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒன்று இருக்குது நம்மள. அதை திட்டாத விவசாயிங்க ரொம்ப கம்மி. எல்லா விவசாயிகளும் அப்படியே கரிச்சு கொட்டுவாங்க அந்த ஒரு திட்டத்தை. ஸோ அதை வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 லேயர் கீழே போய் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்ன்றது வந்து அது ஒரு ஸ்கீம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு அருண் ஆராயோ நிக்கில் தேவோ பண்ணது இருக்குல்ல MKSS மூலியமா, அது என்னன்னா வந்து ஒரு ஆக்ட்ல கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி. அப்போ அரசாங்கம் வந்து ரூரல் ஏரியாஸ்ல, கிராமங்கள்ல வந்து அடிப்படையா எல்லாருக்குமே வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டியாக கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்தாங்க பாரு. அது வந்து ஒரு ரியலி ரிமார்க்கபிள் லேண்ட்மார்க் மூவ்னு நம்ம கண்டிப்பா சொல்லணும். அது எந்த விதத்திலையுமே நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. ஸோ அது மொதல் விஷயமா நம்ம பார்க்கணும். ஆனா அப்ப அதை வந்து அந்த ஆக்ட்லேருந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வருவாங்க. அது வந்து 100 நாள் MGNREGS, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்னு கொண்டு வராங்க. அப்ப அதுல வந்து 100 நாள் வேலை பொதுவா நம்ம சொல்றது ஒரு குடும்பத்துக்கு, அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு குடும்பத்துக்கு 100 நாள் வந்து மினிமம் மேக்சிமம் வந்து வேலை வாய்ப்பு கிராமங்களில் கொடுக்கப்படும் அப்படின்றது தான் அந்த ஸ்கீமுக்குள்ள வருது.
ஸோ இப்போ விவசாயிங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்ததுனால வந்து அவங்கலாம் வந்து அந்த வேலைக்கு போயிடுறாங்க, எங்க நேரத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. இது ஒண்ணு வைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அங்க வந்து வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அங்க வந்து சும்மா போய் உட்காந்துட்டு வரதுக்கு காசு கொடுக்குறாங்க. அப்ப இங்கே அதே ஆட்டிடியூட் இங்கேயும் வருது, அதனால இங்கேயுமே வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்படின்ற பிரச்சனைகள்லாம் வந்து விவசாயிங்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு பர்ஃபெக்டா 100% பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதுல நிறைய ஃபிளாஸ் இருக்கு, அதை நம்ம ஒத்துக்கணும். அதுல பிரதானமான ஃபிளாஸ் வந்து எக்ஸிகியூஷன்ல தான். அந்த ஸ்கீமை எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்கன்றதுல தான் வந்து நிறைய ஃபிளாஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால என்ன என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு இப்போ வந்து அந்த ஸ்கீம் கொண்டு வந்ததே வந்து கிராமங்கள்ல இருக்க வளங்களை மேம்படுத்துறதுக்காக தான் அந்த ஸ்கீமே கொண்டு வராங்க. அப்போ வந்து இன்டைரக்டா வந்து அது வந்து விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த ஸ்கீமே கொண்டு வராங்க. ஸோ அப்போ சரியான வேலை திட்டங்கள் இல்லாததா இருக்க காரணங்களா இருக்கட்டும், இல்ல பல பிரச்சனைகள்னால அது வந்து எக்ஸிகியூஷன்ல கரப்ஷன், கிரவுண்ட் லெவல் கரப்ஷனால எக்ஸிகியூஷன்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச தன்னாட்சியில இருக்க நண்பர்களா இருக்கட்டும், நந்தா அண்ணா அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசுறப்போ அவங்க நிறைய இடத்துல இது வந்து நல்லா எக்ஸிக்யூட் ஆகிறதையும் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நீங்களாம் கூட சில பேர் அந்த இடத்துக்குலாம் போய் பார்க்கலாம். பிரதாப ராமபுரம், வேதாரண்யம், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல, கருப்பத்தூர், கிருஷ்ணராயபுரம், கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல, அதுக்கப்புறம் கெம்பராம்பாளையம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல, நாகம்பட்டி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல, பஞ்சநடிக்குளம், நடுசெத்து, அது வந்து வேதாரண்யம், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல. இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து இது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஒரு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து நல்லா எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு என்ன அது புரிஞ்சுக்கலாம்னா வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து லேபர் இது என்ன மாதிரியான வேலைகள் எடுக்கணும், ஒரு 200 யூனியன் கவர்மெண்ட்லேருந்து ஒரு 266 ஜாப்ஸ் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து எந்த வேலைகள் வேணா எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுல ரைட்ஸ் வந்து அந்த பஞ்சாயத்துக்கும் கிராம சபைக்கும் இருக்கு. ஒரு ஊர்ல இருக்க பஞ்சாயத்தும் கிராம சபையும் வந்து டிசைட் பண்ணணும், இந்தந்த வேலைகள்லாம் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல எடுக்கலாம், இந்தந்த வேலைகள்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்க டிசைட் பண்ணணும். ஸோ இந்த பவர் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பஞ்சாயத்து தலைவர்களா இருக்கட்டும், விவசாயிகளா இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்போ வந்து பிடிஓவோ இல்லை வேற யாரோ அதிகாரிகளோ இதை சொல்றப்ப இது ஒரு நேம் சேக்கா இதை வந்து ஒரு புகைப்படம் காட்டுறதுக்காகவோ இல்லை ரெக்கார்ட்ஸ்க்காகவோ மட்டுமே மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு இது இருக்கு. ஸோ ஜாப் கார்ட்ஸ் இதுல நிறைய இதனாலே இந்த கிராமம் சார்ந்து அட்டாச் ஒரு வீடியோ இருக்க ஒரு பிளாக் ஃபுல்லா இருக்கப்ப அத்தனை வில்லேஜ் போயிட்டு அவர் போய் எல்லாத்தையுமே சரிப்படுத்திட்டு இருக்க முடியாது. அப்போ ஒரு ஜாப் கார்டு கொடுக்கறதா இருக்கட்டும், ஜாப் கார்டுன்றது அது ஒரு குடும்பத்துக்கும் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துலயுமே நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த டிசிஷன் மேக்கிங் இது வந்து பஞ்சாயத்து கிட்ட இருக்குன்றது வந்து பஞ்சாயத்து தலைவர்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் அவங்க என்கரேஜ் பண்ணணும். அப்போ ஒரு பஞ்சாயத்துலயுமே ஒரு லேபர் பட்ஜெட்னு ஒன்று போடணும். அந்த லேபர் பட்ஜெட்ல இந்த 3 மாசமோ இந்த 6 மாசமோ இந்த ஒரு வருஷத்துல இந்த மாதிரியான வேலைகள்லாம் இதுல எடுப்போம், இதுதான் டார்கெட் நம்மளுக்கு அப்படின்னு எடுக்கிறப்போ இன்னும் அந்த ஊருக்கு தேவையான விஷயங்கள்லாம் வர வைக்கிறாங்க. அப்ப அந்த கிராம சபையில விவசாயிகளும் பார்ட்டிசிபெண்டா இருக்கப்போ அவங்களுக்கு தேவையான கரெக்டான விஷயங்களை வந்து முன்வைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து இங்க இருக்க ஸோ இந்த ஊர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த வேலைகளை வந்து கரெக்டா டைமுக்கு முடிச்சு டைமுக்கு காசு போயிட்டு தொழிலாளர்கள் போய் சேர்றதுக்கான வேலைகள் இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் பண்றாங்க. ஸோ அதனாலதான் அந்த வேலைகளும் கரெக்டா பண்ணப்படுது. ஸோ எங்க லெத்தார்ஜி இருக்கு, ஒரு இடத்துல லெத்தார்ஜி சீப்பின் ஆகிறப்ப அந்த ஒர்க்லேயே லெத்தார்ஜி சீப்பின் ஆகுது. ஸோ அப்போ இந்த பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி ஓவர்சீயிங் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாரு, அங்கே கம்ப்யூட்டர்ல அப்லோட் பண்றதுக்கு ஒரு கிளர்க் இருப்பாரு, இவங்க எல்லாத்தையுமே கரெக்டா போயிட்டு டைம்லி அப்டேட்ஸ் கொடுத்து கரெக்டா வேலை முடிஞ்ச உடனே அவங்க காசு வர மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அந்த விதத்துல இவங்க வந்து அந்த சோஷியல் கேபிட்டல், அந்த மக்களோட வேலை செய்யற தொழிலாளர்களோட நல்ல கனெக்ஷன் வச்சுக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வந்து மார்ஜினலைஸ் ஒரு அப்ரஷன் கூட சொல்லுவேன், ஒடுக்கப்பட்டவர், நாட் இன்க்ளூசிவா இருக்காங்களா சொசைட்டில, வயதானவர்களா இருக்கட்டும், பிசிக்கலி சேலஞ்சா, பிசிக்கலி டிசபிள்டா இருக்கட்டும், அவங்களுக்கும் வேலைகள் கொடுக்கணுன்ற ஒரு ஸ்கோப் இருக்கு. ஸோ அப்போ வந்து அவங்களால ஜென்யூனாவே வேலை பார்க்க முடியாது. ஸோ அப்போ அதை வந்து சாமானிய ஒர்க்கர்ஸ்க்கான நார்மல் லேபரர்ஸ்க்கு வந்து புரிய வைக்கிறாங்க. பஞ்சாயத்து தலைவர்கள் புரிய வச்சு அவங்க வந்து ஜென்யூனா அவங்களால முடியாது, அப்போ அவங்க கம்மி வேலைகள் பார்ப்பாங்க, அவங்களால முடிஞ்ச வேலைகள் பார்ப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் முடியுமோ அவங்க நல்ல வேலைகள் பார்த்தா கிராமத்தோட வளர்ச்சி நல்லா இருக்கும், கிராமத்தில் இருக்க நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கிரவுண்ட் லெவல்ல மக்களை ஒருங்கிணைச்சு நிறைய இடத்துல நல்ல விஷயங்கள் பண்றாங்க. ஸோ அப்போ இந்த எம்ஜிஎன்ஆர்இ ஸ்கீம், அதான் 100 நாள் வேலை திட்டத்துல வந்து நிறைய அந்த கிராம வளர்ச்சிக்கான நல்ல வேலைகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே அந்த கிராமமும்
பஞ்சாயத்து தலைவர்களும் கிராம சபையில வந்து அந்த பவர் இருக்கு. அதை எடுத்தாவே பாதி பிரச்சனை இந்த இதுல இருந்து முடிஞ்சிடும். இது ஒரு விஷயம் நம்ம முன்வைக்கணும். ரெண்டாவதா நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து இது வந்து ஒரு 300 ரூபாய் பேசிக்கா தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதே 300 ரூபாய் கொடுக்குறாங்க. மற்ற ஊர்கள்ல 250 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. மற்ற ஸ்டேட்ஸ்ல 300 ரூபாயில 350 ரூபாய் அது மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வருதுன்னா, அப்போ ஒரு வருஷத்துல 100 நாளுமே வேலை கிடைச்சாலுமே வந்து ஒரு குடும்பத்துக்கு 30,000 ரூபாய் தான் வந்து வருஷத்துல கிடைக்குது. இது மூலியமா 100 நாள்லாம் எந்த ஊர்லயுமே வேலை கொடுக்கறது இல்லை இப்போ. அதுவும் குடும்பத்துல 2 பேர் அட்டை வச்சிருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அட்டை வச்சிருக்காங்கன்னா 2 பேருக்கும் சேர்த்து தான் அந்த 100 நாள். அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ மேக்சிமம் வந்து நான் கேட்ட வரைக்கும் 40-50 நாள் கிடைக்கிறது தான் இப்போ நார்மலா இருக்கு. ஒரு மேக்ஸிமம் 70 நாள் வரைக்கும் போகுது. இப்போ ரீசெண்டா இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியும் ஆச்சு. யூனியன் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கான 100 நாள் வேலை வாய்ப்புக்கான திட்டத்துக்கான காசு வரல. ஸோ அதனால அந்த 2 அரசும் சண்டை போட்டுட்டு இருக்கு. ஆனால் அதில் பாதிக்கப்படுறது வந்து யாருன்னா இந்த லேபரர்ஸ்க்கும் இந்த ஒர்க் பண்றவங்களுக்கும் நிறைய பேருக்கு இன்னும் காசு வரல. ஃபண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி வேலையும் கொடுக்காம இருக்காங்க நிறைய இடத்துல. காசும் வேலை செஞ்சதுக்கான காசும் இன்னும் கிடைக்காம நிறைய இடத்துல இருக்கு. ஸோ இப்படி இருக்கப்போ இந்த 30,000 ரூபாய் தான் வந்து அவங்களை அவ்வளோ பாதிச்சிருச்சா? ஒரு ஃபேமிலியால 30,000 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் சொல்றேன் நான். அப்போ ஒரு 20,000 ரூபாய் தான் மேக்ஸிமம் கிடைக்கும்னு வச்சுக்கோ. அதை வந்து டார்கெட் பண்ணி இது பண்றது வந்து தப்பா எனக்கு தோணுது. இன்னொன்னு நியூஆன்ஸான நான் ஒரு இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் இல்லாததுக்கு வந்து முதல் காரணமா ஃபார்மர்ஸ் வந்து முன்வைக்கிறது வந்து இது வந்து ஆமா, இது கண்டிப்பா இதை ஒரு கண்ணோட்டத்தையே உடைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 20,000 ரூபாய் வச்சுட்டு ஒரு குடும்பத்தை கண்டிப்பா நடத்த முடியாது. அப்போ இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. மேபி இது சின்ன சின்ன லெவல்ல கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த அக்ரிகல்ச்சர்லயே சீசன் இருக்கும். சீசன்னால நல்ல நடவு பண்றப்போ இல்ல அறுவடையப்போ இல்ல வந்து கதை எடுக்கிறப்போ கரெக்டா இந்த வேலை வந்துச்சுன்னா கான்ஃபிளிக்ட் ஆகுதுன்றது கண்டிப்பா ஒத்துக்கலாம். அதுல மாற்று கருத்தே இல்லை. அதுவும் வந்து பஞ்சாயத்து தலைவர்களுக்கு சரியான பவர் போய் கொடுத்தோம்னா அவங்க சேர்ந்து ஒரு கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங் வரப்போ அந்த பிரச்சனையுமே சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன ஒரு 4-5 ஊர்கள்ல அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணியிருக்காங்க. விவசாய வேலை பீக்கா நடக்கக்கூடிய நேரங்கள்ல இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு லீவ் விடுறது வந்து அதுவும் வந்து பண்றாங்க. அதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு கிராம சபைக்கு. ஸோ அப்படி பாக்குறப்போ இதுல நான் என்ன பாக்குறேன்னா வந்து இப்போ இருக்க ஒரு அர்பனைசேஷனா இருக்கட்டும், அதுவும் தமிழ்நாடு மாதிரி ஒரு அர்பனைஸ்ட் ஒரு 60% அர்பனைஸ்டான ஒரு ஸ்டேட்டு, ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்டான ஸ்டேட்டு, அதுவும் தமிழ்நாடு தான் வந்து மார்த்தட்டி பெண்கள் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல போறக்கூடிய ஒரு ஸ்டேட்டா இருக்கு. அப்போ இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமும் இல்லைன்னா என்னோட கருத்து எப்படி இருக்குன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, இந்த ஆட்கள் விவசாய தொழிலாளர்கள் வந்து அந்த கிராமத்துட்டே மைக்ரேட் ஆயிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அந்த கொஞ்சம் லைவ்லிஹுட்ஸ் வந்து கிராமங்கள்ல இருக்க ஒரே காரணத்தினால்தான் அவங்க இன்னும் கிராமத்துல இருக்காங்க. அவங்க இன்னும் கிராமத்துல இருக்க ஒரே காரணத்தினால்தான் இப்ப கிடைக்கக்கூடிய கொஞ்சமாச்சு விவசாய தொழிலாளர்கள் கிடைக்கிறாங்க. இல்லாட்டி பல ஊர்கள்ல முக்கியமா சிட்டிஸ் பக்கத்துல இருக்க ஊர்கள்ல வந்து விவசாய தொழிலாளர்களே கிடைக்காம போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுலேயும் தடுத்தது வந்து இந்த எம்ஜிஎன்ஆர்இ ஸ்கீம். அதுக்கு ஒரு இன்னொன்று வந்து முக்கியமா இந்த இன்க்ளூசிவிட்டி வந்து நம்ம இந்த ஸ்கீம்ல பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ விவசாய தொழிலாளர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு உணவுக்கே பஞ்சமா இருக்கப்போ இல்ல உணவே கஷ்டப்படுறப்போ அவங்களுக்கு இது ஒரு மினிமம் சப்போர்ட் கொடுத்தது வந்து அவங்கள ஹேல் அண்ட் ஹெல்தியாகவும் வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ அந்த விதத்துல நம்ம இது ஒரு விவசாயிகள்கிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இதுல இருக்க சின்ன சின்ன ஃபிளாஸை நம்ம கண்டிப்பா சேர்ந்து நம்ம கலெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அது ஆனா கூடி சேர்ந்து வேலை செஞ்சா மட்டும்தான் அதை வந்து முடியுமே தவிர இதையே பிளேம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால கண்டிப்பா வந்து எந்த விதமான சொல்யூஷனை நோக்கியுமே நம்ம போக முடியாது. அது பிளஸ் இதை பிளேம் பண்றதும் தப்பான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதுக்கு அந்த கருத்தை முன்வைக்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா கார்த்தி, இந்த ஒரு 100 நாள் வேலை திட்டம்ன்ற ஒரு எக்ஸாம்பிள்ல இருந்து உள்ளூர் அரசியல் லோக்கல் கவர்னன்ஸ்ல இருந்துட்டு ஒரு பாலிசி லெவல்ல பேசப்படுற ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் வரும்போது எவ்வளோ நடைமுறை சிக்கல்கள் இருக்குதுன்றத வரைக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிளா வந்துட்டு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி நீ எக்ஸ்பிளைன் பண்ணது இருந்துச்சு. ஏன்னா எல்லா லெவல்ஸை பத்தியுமே வந்து நீ இதுல வந்துட்டு பேசிட்ட. பாலிசி லெவல்ல என்ன இன்டென்ட்டோட அது பண்ணப்படுது, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும்போது இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கிற ஒரு நெக்லிஜென்ஸ்னால என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, அதனால வர்ற நடைமுறை சிக்கல்களை வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்க, அதை சரி செய்யறதுக்கு யார் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க, அது நடவடிக்கை எடுக்கிற பவர் வந்து மக்களுக்கே அவங்க கிட்ட இருக்கிற அதிகாரமும் ரைட்ஸும் வந்து போய் சேரலன்ற விஷயமா இருக்கட்டும் சரி, ரொம்ப ஹோலிஸ்டிக்கா வந்து மிச்ச எல்லா விஷயத்துலயுமே எப்படி ப்ராக்டிக்கலா ஒன்று ஒர்க் ஆகுதுன்றது இந்த எக்ஸாம்பிள்ல வந்து ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு சிக்கலை பத்தி பேசியிருக்கோம்.
இருக்கோம். நம்ம வந்து இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் லேபர் அப்படின்றத வந்து 2 பார்ட் சீரீஸா வந்து பேசலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இது ஒரு எபிசோட். இனி அடுத்த எபிசோட்ல வந்து இன்னும் விரிவா மக்கள் ஏன் அக்ரிகல்ச்சர் லேபர் அப்படின்ற ஒரு விஷயத்த விட்டுட்டு விலக நினைக்கிறாங்க அப்படின்றதுல இருக்கிற மைய சிக்கல்கள் நிறைய விஷயத்த வந்து பேசுவோம். குறிப்பா நம்ம வந்து காலங்காலமா கேள்விப்படும் போதே இதுக்கு ஒரு 2 தலைமுறை முன்னாடியில இருந்து வந்து பண்ணை ஆட்கள், விவசாய கூலிகள் அப்படின்ற நரேட்டிவ்ல தான் இந்த விஷயத்தையே வந்து கேட்டிருப்போம். இப்பதான் கொஞ்சம் நம்ம ஈக்குவலைஸ் ஆக ஆரம்பிச்சு இந்த டிஃபரன்சஸ வந்து களையிற இடத்துல இருக்கும்போது இத வந்து ஒரு பேதம் இல்லாத ஒரு இடத்துக்கு எப்படி கொண்டு வர முடியும்ன்ற சொல்யூஷனை நோக்கின பார்வையா இருக்கட்டும் சரி, இந்த இந்த டிஃபரன்ஸ் வந்து இப்போ ஒரு மைண்ட் செட்டா எப்படி ஒரு டிஸ்கிரிமினேட்டரியான இம்பாக்ட வந்து கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயங்களா இருக்கட்டும் சரி, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்டே டியூன் டு அறம் திணை பாட்காஸ்ட்.